வணக்கம். ஆடி மாத சிறப்புகளை 2 நாளாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி 3வது நாள் வேறு சில சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும். ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும். கஜேந்திரன் என்ற யானையை முதலில் கவ்விய போது அந்த யானை ஆதிமூலமே என்று கதற திருமால் தனது திருச்சக்கரத்தை ஏவி யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடைபெறுகிறது. ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். தஞ்சாவூரில் நிசும் சூதனி உக்கிர காளியம்மன் கோவில் உள்ளது. ஆடி 18ஆம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். இன்னும் ஆடி மாதத்தை பற்றிய சிறப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்த பகுதியில் மீதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.